திமுக மட்டும் இல்ல, திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் தலைவர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வைகோ பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா பேச ஆரம்பிச்சிட்டாரு, திருமாவளவன் அண்ணன் அவர்கள் பேசுறாரு, இப்ப சீமான் அவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாரு, தொடர்ச்சியா பேசுறாங்க. சீமான் ஆதரவாளர்கள் அவங்க எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே எல்லா இடத்துலயுமே தமிழக வெற்றி கழகத்தை பத்தி தான் பேச்சு. நயினார் நாகேந்திரன் அண்ணன் அவர்கள் பேசியிருக்காரு பிஜேபியில இருந்து. எல்லாருமே இப்ப தமிழக வெற்றி கழகத்தை மையமாக வைத்து மட்டுமே அரசியல் செய்யப்படுகிறது இல்லையா? அது இப்ப வர வர அதுக்கு என்ன அறிகுறினா தமிழக வெற்றி கழகம் வளருது. தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு நினைச்சதை விட ஒரு மேலோங்கி நம்ம போயிட்டு இருக்கிறோங்கிறது தான் இப்ப அது காட்டுது. அதனால திமுக பேசுறதுல ஒண்ணுமே இல்லை. இது வரைக்கும் மறைமுகமா இருந்தாங்க, நேரடியா எதுவும் பேசிக்காம தாக்காம பேர் சொல்லாம இருந்தாங்க. இன்னைக்கு அதே போல இருந்தா தோல்வி நிச்சயம் அப்படிங்கறத திமுக உணர்ந்திருக்கிறாங்க. அதனால இப்ப நேரடியா தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவர்கள் மீது குற்றச்சாட்டு வைப்பதும், இவர்களை நேரடி தாக்குதல் செய்வதும், இவர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை சுட்டி காட்டுவதும், இதெல்லாம் இப்போ ஒரு இதா வந்திருக்கு. அப்போ நேரடியா இப்ப தளபதி சொன்ன மாதிரி திமுகவா தாவேகாவா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இப்ப ட்ரெண்டிங்ல வந்துருச்சு. இப்போ அவர் என்ன சொன்னாரோ தளபதி இதுதான் நடக்கும்னு, இன்னைக்கு டிவிகேவா டிஎம்கேவான்னு